நேற்று முன்தினம் 21 மாணவர்கள் தற்கொலை முயற்சி செய்துள்ளனர். அதிர வைக்கும் இந்த சம்பவம் எதனால் பார்ப்போம். சேவைக்கு நாளொன்றுக்கு சுமார் 2000 அழைப்புகள் மட்டுமே வரும். +2 தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் சுமார் 6000 தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளன. சென்னை, திருவண்ணாமலை, ராமநாதபுரம், ஈரோடு, கோவை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தொலைபேசி அழைப்புகள் அதிக அளவில் வந்துள்ளன. தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளி மாணவர்களின் குடும்பத்தினரிடமிருந்தே அதிக அழைப்புகள் வந்துள்ளன. போன வருஷத்தை விட இந்த வருஷத்தான கால்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக டிஸ்ட்ரெஸ், அதாவது மார்க் குறைஞ்சிருக்கு, நான் ஃபெயில் ஆகிட்டேன், இன்னும் கம்மியாக மார்க் எடுத்திருக்கேன், என்னால் என்ன பண்ணணுமே தெரியல அப்படின்ற வகையான கால்கள். என் பையன் சரியாக மார்க் எடுக்கலை, ஃபெயில் ஆகிட்டான், அவன் சில நேரத்தில் ரூமை லாக் பண்ணியிருக்கான், அந்த மாதிரியான கால்கள் ஃப்ரம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் எங்களுக்கு கால்கள் வருது. போத் ஆண்கள் அண்ட் பெண்கள் இரு பாலரிடமும் எங்களுக்கு கால்ஸ் வருது. பெற்றோர்கள் மனநிலையில் மாற்றம் வர வேண்டும் என கூறுகிறார் மற்றொரு மனநல ஆலோசகர். உங்கள் வாழ்க்கையை அவ்வளோதான் நீங்கள் முடிவு பண்ணிட வேண்டாம். இந்த மார்க் உங்களோட வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்கிற விஷயம் கிடையாது. இந்த தோல்விங்கிறது ஒரு அனுபவம் தான். எதனால் இந்த தோல்வி அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணதுனால தோற்றோம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த தப்பு இனிமேல் மறுபடியும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. தேர்வு தோல்வியை வெற்றிக்கான படிக்கல்லாக மாற்றிக்கொண்டு முன்னேற வேண்டும் என்பதே அறிஞர்களின் கருத்து. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் ராமச்சந்திரன்.